இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மூலப்பத்திரத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி வாங்கினவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வாங்கியிருப்பாரு. ஏன் நானும் போய் மூலப்பத்திரத்தை பார்க்க அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வந்து உண்மையாலுமே அவருக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும். 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட். இப்போ இந்த இடத்த வந்து ப்ரெசன்ட் ஓனர் எப்போ வாங்கினாரு, இதில் ஏதாச்சும் விலங்கு இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கூபரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும், விலங்கு சான்றிதழ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனோட பயன் என்னங்க, அதை எங்கே எடுக்கலாங்க? ஒன்ஸ் அந்த கோர்ட் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு செலவாயிரும். ஸோ அதனால ஈவன் தோ டிடிசிபி அப்ரூவல் இந்த ஹோல் செட் ஆஃப் ப்ராசஸை வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கணும். இப்போ நான் ஒரு பூர்வீக சொத்து வாங்குறேன், அவங்களுக்குள்ள யார் அண்ணன் தம்பி எத்தனை அக்கா தங்கச்சி இருக்காங்களோ எனக்கு தெரியல. அந்த சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்குதா அப்படின்னு எப்படி பார்க்க முடியுங்க? அந்த இடத்தோட பட்டால் வந்து அந்த இடத்த விற்கிறவரோட அப்பாவோட பேர் இருக்குங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு, அந்த இடம் அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு. ஆனால் பட்டால் வந்து அவங்க அப்பா பேர் தான் இருக்குது. அப்படியே நான் டைரெக்டாக வாங்கிக்கிறதுங்களா, இல்லை பட்டால் வந்து இவருடைய பேரை விற்கிறவரோட பேரை மாற்றினதுக்கப்புறம் நான் வாங்குறதுங்களா? சராசரி இந்திய மக்களின் கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறது, இல்லை அப்படின்னா ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிறது தான். அந்த இடம் வீடு இதெல்லாம் வாங்கும்போது அதில் இருக்கிற பிரச்சனைகளை தெரியாமல் போய் அதில் மாட்டிக்கிறாங்க. அதை மாட்டிக்கிட்டு அதை மறுபடியும் விற்கிறக்கோ இல்லை வந்து அதை வச்சு ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணுறக்கோ பண்ணும்போது பெரிய பிரச்சனையில் போய் மாட்டி அது சிவில் கோர்ட்டு பலம் போய் பல வருடம் அது இழுத்துட்டே இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம லாயர் திருமதி ரேகா அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு இடத்த நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வந்து உண்மையாலுமே அவருக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும். 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒரு இடத்த வந்துட்டு நம்ம பத்திரம் கிரையம் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதில் தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கான பட்டா சிட்டா அடங்கல் இது எல்லாமே வந்துட்டு அங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்தும் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து பத்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த பட்டா சிட்டா அடங்கல் இது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு உரிமையாளரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த இடத்த வந்து ப்ரெசன்ட் ஓனர் எப்போ வாங்கினாரு, இதில் ஏதாச்சும் விலங்கு இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கூபரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும், விலங்கு சான்றிதழ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனோட பயன் என்னங்க, அதை எங்கே எடுக்கலாங்க? இப்போ இந்த என்கூபரன்ஸ் சர்டிஃபிகேட் விலங்கு சான்று அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு ரெஜினெட் வெப்சைட்டில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து பெய்டு வெர்ஷன், நீங்கள் பே பண்ணி அந்த ஈசி வந்துட்டு லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தும் நீங்கள் அந்த ஈஸியை நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பெய்டு ஈஸியில் நம்ம கொடுக்கறதுனால நிறையா வில்லங்கம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரிஃபரபிள் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து வியூ ஈஸியில் போய் லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அந்த குறிப்பிட்ட இடத்தோட எஸ்எஃப் நம்பர் யூஸ் பண்ணி அது எந்த வில்லேஜில் வருது அப்படிங்கிறது நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸி ஜென்ரேட் ஆகும். அந்த ஈஸியில் அந்த வில்லங்க சான்றிதழில் நீங்கள் அவரோட பேரண்ட் டாக்குமெண்ட், அதாவது அவர் உண்மையாலுமே வந்து சொத்து வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம விலங்கு சான்றிதழ் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு எடுத்துக்கிறேங்க. அந்த விலங்கு சான்றிதழில் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்கணுங்க? முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லரோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சுயாஜீதமான சொத்தா இல்லை வந்து பூர்வீக சொத்தா அப்படிங்கிறது அவர் கொடுக்குற பத்திரத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சுயாஜீதமாக அதாவது செல்ஃப் அக்வைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் நம்பரும் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிற டாக்குமெண்ட் நம்பரும் மேட்ச் பண்ணி அந்த இயரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதாவது லோனுக்கு இது வாங்கியிருக்கிறாரா, அந்த மாதிரி மார்ட்கேஜ் வந்துட்டு பேங்க்கில் ஏதாவது அவரோட டைட்டில்ஸை வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதும் நம்ம ஈஸியில் பார்த்துக்கலாம். லோன் வாங்குறது பிரச்சனை கிடையாது, மறுபடியும் திருப்பி அந்த லோனை செட்டில் பண்ணி டீட் ஆஃப் ரிசிப்ட் போட்டாரா அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த சொத்தை பொறுத்து நீங்கள் அந்த 4 பவுண்டரிஸ் போட்டு பெய்டு ஈஸி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா மறுபடியும் திருப்பி அந்த சொத்தை வேறு யாருக்கும் விற்கல அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா விற்றுருந்தாருன்னா மறுபடியும் திருப்பி என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ பெய்டு ஈஸி போட்டு நம்ம அந்த பவுண்டரிஸ் கொடுத்து நம்ம ஈஸி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த சொத்தை பொறுத்து ஏதாவது வந்து சிவில் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடக்குதா, இல்லை ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்து அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் ஆர்டரும் வந்துட்டு நம்ம ஈஸியில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ அந்த சொத்தை பொறுத்து
ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தணும்னு அட்டாச் பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த ஈஸியில் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஈஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டு. ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அதை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அட்வொகேட் ஆஃப் யுவர் சாய்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்க்குறது ரொம்ப. ஸோ இப்போ ஈஸி பார்த்து முடிச்சிடுறேங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பூர்வீக சொத்து வாங்குறேன், அவங்களுக்குள்ள யார் அண்ணன் தம்பி எத்தனை அக்கா தங்கச்சி இருக்காங்களோ எனக்கு தெரியல. அந்த சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்குதா அப்படின்னு எப்படி பார்க்க முடியுங்க? இப்போ பூர்வீக சொத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுயாஜிதமாக சம்பாதிச்ச சொத்துனா யாருக்கு வேணால் எழுதி வைக்கலாம், அவர் மட்டும் எழுதி வச்ச போதும். ஆனால் பூர்வீக சொத்துல பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு வாரிசுகள் எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ அவங்க எல்லா வாரிசுகளுமே வந்து அந்த சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட நாளைக்கு வந்து வில்லங்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக இந்த பூர்வீக சொத்தில் வந்து ஜென்ரேஷனாக வர்றதுனால எதர் பட்டா மூலமாகவும் வரலாம் சொத்து, இல்லை பத்திரத்து மூலமாகவும் வரலாம். ஸோ பட்டா மூலமாக வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் இவங்க எல்லாத்தோட பேரும் லைக் மூதாதையர் பேரெல்லாம் வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அதோட எக்ஸ்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ இந்த ஹோல் மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் அந்த மூதாதையர் சொத்தில் விற்கிறாங்க அப்படின்னா மித்த எல்லா வாரிசுகளோட அந்த ஹோல் அந்த பங்குதாரர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சொத்துக்கு உரிமையாளரான அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை யாரெல்லாம் வர்றாங்களோ ஈவன் மைனர் கூட அந்த சேல் டீடில் எக்ஸிக்யூட் பண்ணணும், அவங்க கன்சென்ட் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பத்திரம் வந்துட்டு வேலிட் ஆகும். இல்லைன்னா நாளைக்கு என்ன பிரச்சனை வேணால் வர்ற சான்சஸ் இருக்குது. இப்போது நான் ஒரு இடத்த வாங்க போகிறேங்க. ஆனால் அந்த இடம் கொடுக்குறவர் வந்து பத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபைடு காப்பி தான் கொடுக்குறாரு. அதை நம்ம ஏற்றுக்க முடியுங்களா? ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸில் அந்த ஒரிஜினல் பத்திரம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பெரிய இடத்த வந்து லே அவுட் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரிஜினல் பத்திரத்தை கொடுக்க முடியாது, ப்ரீ பேரண்ட் டாக்குமெண்ட்டை. ஸோ அது யார் விற்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பார்ட்டிஷன் டீட் மூலமாக ஒருத்தர்கிட்ட ஒரு சொத்து வருது அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே மியூச்சுவலாக வந்து அக்ரி பண்ணிக்குவாங்க. அண்ணங்கிட்ட இருக்கட்டும் அந்த பத்திரம், மித்தவங்க எல்லாருக்கும் வந்து வெறும் வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து இருக்க வாய்ப்பில்லை. அது மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையுமே ஒரிஜினல் டீடு இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒரிஜினல் டீட் இல்லாமல் சர்டிஃபிகேட் காப்பி போட்டு நம்ம லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மூலப்பத்திரத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி வாங்கினவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வாங்கியிருப்பார், ஏன் நானும் போய் மூலப்பத்திரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் மூலப்பத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பத்திரத்தில் சுயாஜிதமாக சம்பாரித்த சொத்தா இல்லை வந்து அந்த சொத்து எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சுயாஜிதமாக சம்பாரித்த சொத்தாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பத்திரத்தை பார்த்து நம்ம வந்துட்டு ஈஸி பார்த்து அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அது வந்துட்டு இப்போ அப்பா வழியாக வந்த சொத்து, அம்மா வழியாக வந்த சொத்து அப்படின்னா அவங்க வாரிசுகள் எல்லாத்துக்குமே அதில் பங்கு இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இப்போ வந்துட்டு அண்ணன் தங்கச்சி அப்படி இருப்பாங்க. தங்கச்சிக்கு சொத்து கொடுக்காமையே அண்ணன் வந்துட்டு சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். தங்கச்சி வந்துட்டு ரிலீஸ் டீடே போட்டிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு தங்கச்சி வந்து கேஸு போட்டாங்க அப்படின்னா அது வந்து வில்லங்க சொத்தாக மாறிடும். ஸோ அந்த இடத்த வந்து வாங்கியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த இடத்த விற்கிறப்ப அது யாரெல்லாம் வாரிசு, அந்த வாரிசு எல்லாரும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் அது கண்டிப்பாக அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியதுக்கு அவசியம் இருக்குது. இப்போது நான் ஒரு இடம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. பத்திரத்தில் ஒரு சைஸ் ஏரியா சொல்லியிருக்காங்க, அதே வந்து பட்டாவில் ஒரு ஏரியா சொல்லியிருக்காங்க, எஃப்எம்பியில் ஒரு ஏரியா சொல்லியிருக்காங்க. மூணுலேயுமே லைட்டாக டிஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பத்திரம் எழுதும்போது இடம் வாங்கும்போது எதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நான் எழுதுறதுங்க? இப்போ பத்திரத்துலேயும் பட்டா எஃப்எம்பியில் இதில் எல்லாம் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் அந்த எக்ஸ்டென்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படின்னா எஃப்எம்பியில் சம்டைம்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்ஷன் கொடுத்து சர்வேயர் வந்து பார்த்துட்டு அது கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போது நான் ஒரு இடம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடத்தோட பட்டால் வந்து அந்த இடத்த விற்கிறவரோட அப்பாவோட பேர் இருக்குங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு, அந்த இடம் அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு. ஆனால் பட்டால் வந்து அவங்க அப்பா பேர் தான் இருக்குது. அப்படியே நான் டைரெக்டாக வாங்கிக்கிறதுங்களா இல்லை பட்டால் வந்து இவருடைய பேரை விற்கிறவரோட பேரை மாற்றுறதுக்கப்புறம் நான் வாங்குறதுங்களா? ஸோ பட்டா அண்ட் பத்திரம் பொறுத்த வரைக்கும் பத்திரத்தில் இருக்கிறது தான் வந்துட்டு உண்மை. பட்டாவில் வந்துட்டு நேம் சேஞ்ச் ஆகலினாலும் பரவாயில்ல. பட் ஃபார் த கன்வீனியன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு பட்டா அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா பின்னாடி வந்துட்டு 2023 அப்புறம் அது தனி பட்டாவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிக்குது நீங்கள் வந்து மறுபடியும் திருப்பியும் வாங்கினும் போது. இல்லை அப்படின்னா மறுபடியும் திருப்பியும் நீங்கள் வந்து
கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டாக்கு மாற்றிட்டு மறுபடியும் திருப்பி அதை வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ். அதனால எப்போவுமே வாங்குறதுக்கு முன்னாடி யார் வந்து விற்கிறாங்களோ அவங்க பேரில் தனியாக ஒரு பட்டா இருக்குதா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிக்கிறது, அதுதான் வந்து நல்லது. இப்போ இந்த லே அவுட்டில் டிடிசிபி அப்ரூவல்லாம் போட்டு விற்கிறாங்களே, அதில் போய் நான் ஒரு சைட்டு வாங்குறேன் அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம்ல. ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்களே, அதனால் அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டான்னு வச்சுருப்பாங்க. நான் அப்படியே போய் டைரெக்டாக வாங்கிக்கலாம்ல. ஸோ ஈவன் தோ டிடிசிபி அப்ரூவ்டாக இருந்தாலும் அது வந்து ஒரு செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். டிடிசிபி அப்ரூவலில் வந்துட்டு யாருமே அந்த இடத்துக்கு இவர் தான் டைட்டில் ஓனர் அது மட்டும் தான் செக் பண்ணுவாங்களே ஒழிய அந்த ப்ரீவியஸ் ஓனர் யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு எப்படி இந்த சொத்து வந்தது, இது எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரேசிங்லாம் கவர்மெண்ட் வந்து பண்ணாது. ஸோ ஈவன் தோ டிடிசிபி அப்ரூவ்டாக இருந்தாலுமே மூலப்பத்திரத்தை வச்சு அந்த சொத்து எப்படி வந்தது, அதுக்கு ஏதாவது வில்லங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு ஒப்பீனியன் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த சொத்தை வந்து நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு டிடிசிபி அப்ரூவலாக இருக்கும். ஆஃப்டர் தட் வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் வில்லங்கிற நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு லீகல் ஹேரை விட்டுட்டு விற்றுருப்பாங்க, இல்லை எக்ஸ்டென்ட் தப்பாக இருக்கும். அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது ஈவன் தோ டிடிசிபி அப்ரூவலாக இருந்தாலுமே கோர்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் அந்த கோர்ட் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு செலவாயிரும். ஸோ அதனால ஈவன் தோ டிடிசிபி அப்ரூவல் இந்த ஹோல் செட் ஆஃப் ப்ராசஸை வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஸோ நீங்கள் கொடுத்த தகவலே வந்து எங்களுக்கு எனஃபாக இருந்துச்சு. அதில் இன்னொரு ஆடட் தகவல் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ் நிலம் ஜிஐ வியூவர்னு ஒன்று இருக்குங்க. அது ஆப்லேயும் இருக்குது, மொபைல் ஆப்லேயும் இருக்குது, இதில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்குறதுனால இருக்குது. அந்த ஆப்பில் போயிட்டு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் அந்த ஏரியா போய் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட சர்வே நம்பர் என்ன, அதோட பட்டா நம்பர் என்ன, இப்போ யார் ப்ரெசென்ட் ஓனர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் நின்னீங்க அப்படின்னா அந்த இடத்தோட சர்வே நம்பர்லேருந்து பட்டாலேருந்து ஈஸி வரல எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் பார்க்குற வசதியும் இருக்குது. அதை வச்சு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் பல வீடியோக்கள் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.